ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற படம் 2019 ரிலீஸ் ஆன ரட்டு இல்மா இட்டாம் அப்படின்ற ஒரு இந்தோனேஷியன் ஹாரர் ஃபிலிமை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். இது இங்கிலீஷில் வந்து த குவீன் ஆஃப் பிளாக் மேஜிக், அதாவது ஒரு பயங்கரமான சூனியக்காரி அப்படின்னு ரிலீஸ் ஆயிருக்கு. இதோட ஒன்லைனர் பற்றி சொல்லணும்னா, ரொம்ப காலத்துக்கு முன்னாடி ஒரு ஆர்ஃபனேஜில் வளர்ந்த, அதாவது ஒரு அனாதை இல்லத்தில் வளர்ந்த ஒரு செட் ஆஃப் பீப்புள், அவங்க நல்லா வளர்ந்து வாழ்க்கையில் செட்டில் ஆனதுக்கு அப்புறமா அந்த ஆர்ஃபனேஜில் ஒரு கெட் டுகெதர் மாதிரி ஒரு நாள் வந்து மீட் பண்ணுறாங்க. அவங்க ஃபேமிலியெல்லாம் கூப்பிட்டுட்டு வராங்க. ஆனால் அந்த இடத்துக்கு வந்ததுக்கு அப்புறமா தான் தெரியுது இவங்களால அந்த இடத்தை விட்டு வெளியிலேயே போக முடியாதுன்னு சொல்லிட்டு. இதுக்கெல்லாம் காரணம் ஒரு சூனியக்காரி. அவையே இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கா. இவங்களை அந்த ஆர்ஃபனேஜ்லயே வச்சு லாக் பண்ணி ஒரு கொடூரமான நரகத்தை அவங்களுக்கு காமிச்சிட்டு இருக்கா. இதெல்லாம் ஏன் நடக்குது, அவ யாரு அப்படின்னு யோசிக்கிற அவங்களுக்கு காத்துட்டு இருக்க ஒரு பயங்கரமான பிளாஷ்பேக்ல இருக்க அதிர்ச்சி. இது எல்லாத்தையும் சொன்ன கதை தான் ரட்டு இல்மா இட்டாம். படத்தோட ஓப்பனிங் சீன்ல ஒரு ஃபேமிலியை காட்டுறாங்க. இவங்க வந்து ஒரு வெக்கேஷனுக்கு மாதிரி எங்கேயோ போயிட்டு இருக்காங்க. ஒரு அம்மா அப்பா 3 பசங்க. இவங்க தான் கிட்டத்தட்ட ஹீரோ ஹீரோயின் மாதிரி வச்சுப்போம். அதுல குட்டியா ஒரு பையன் இருக்காலே, இவன் பேர் வந்து ஹக்கி. இப்போ இவங்க எங்க போயிட்டு இருக்காங்க அப்படின்றத ஹீரோ வந்து எக்ஸ்பிளைன் பண்றாரு. அதாவது இவங்கெல்லாம் வந்து சின்ன வயசுல ஒரு அனாதை இல்லத்துல வளர்ந்துருப்பாங்க. அந்த அனாதை இல்லத்தை நடத்திட்டு இருந்தவர் இப்போ உடம்பு சரியில்லாம இருக்காரு. அவரை பாக்குறதுக்கும் அது மட்டும் இல்லாம ஒரு கெட் டுகெதரா இருக்கும் அப்படின்றதுக்காக தான் நம்ம போயிட்டு இருக்கோம் அப்படின்றத அவர் சொல்றாரு. அது மட்டும் இல்லாம ஒரு ஃபேமிலிக்கே உண்டான ஒரு கலகலப்பான விஷயங்கள் எல்லாம் அப்படியே ஜாலியா பேசிட்டே போயிட்டே இருக்கும் போது இப்போ ஹீரோவோட வண்டியில ஏதோ ஒன்றத்தை இடிச்சிடுறாரு. நிமிஷம் எல்லாரும் பதறி போயிடுறாங்க. காரை ஒரு ஓரமா விட்டுட்டு வந்து வெளியில என்னன்றதை பாக்குறாங்க. பார்த்தா நடுவுல ஒரு மான் வந்துட்டு இருக்க போல இருக்கு. சரி, ஓகே, மான் அடிச்சுட்டு என்ன பண்றது, சரி கிளம்பலாம் வாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க. கார் போகுது. அந்த கார் போனதுக்கு அப்புறமா அப்படியே சைட்ல கேமராவை காட்டுறாங்க. அவங்க இடிச்சது மான மட்டும் இல்ல, ஒரு சின்ன குழந்தையும் கூட தான். அப்படியே மியூசிக்லாம் ரைஸ் அப் ஆக லைட்ல போடுறாங்க. அந்த ஃபேமிலி வந்து அந்த அனாதை இல்லத்துக்கு வந்துடுறாங்க. வந்த உடனே அங்க ஒரு வேலைக்கார மாதிரி இருக்கான். இவன் பேர் வந்து மாமன். அவனும் அந்த அனாதை இல்லத்துல வளர்ந்தவன் தான். ஆனா அவனுக்கு அந்த படிப்பறிவுலாம் இருந்திருக்காரு. அதனால அங்கேயே செட்டில் ஆயிட்டு இருப்பான் வேலை எல்லாம் பாக்குறதுக்கு. நம்ம ஹீரோ அவங்க ஃபேமிலி இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாரு. அவர் வந்து ரொம்ப பாசமா இருக்காரு மாமன் கிட்ட. அது மட்டும் இல்லாம அவங்க ஒய்ஃபையும் காட்டுறாங்க, சிட்டின்னு சொல்லிட்டு. அவங்களுக்கு ஒரு பக்கம் மூஞ்செல்லாம் சிவப்பா இருக்கு, வெந்து போன மாதிரி இருக்கு. இது அந்த சின்ன பையன் ஹக்கி கேட்கறான், என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கறாங்க. அப்படிலாம் கேட்க கூடாதுடா அப்படின்றத சொல்றாங்க. வேலைக்கார இருக்கான்ல, அவனும் அவங்க ஒய்ஃபும் கொஞ்சம் பார்க்கறதுக்கு கொஞ்சம் வியர்டா இருக்காங்க நமக்கு. ஆனா வந்து அதை பெருசா எடுத்துக்கல ஹீரோ. இதெல்லாம் அவங்க பேசிட்டே இருக்கும்போது இன்னொரு கார் வருது. அதுல இருந்து 2 பேர் இறங்குறானுங்க. அவங்களும் இந்த ஆர்ஃபனேஜ்ல வளர்ந்தவனுங்க தான். அவங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவங்களோட ஒய்ஃபை கூப்பிட்டு வந்திருக்கானுங்க. இப்போ எல்லாருமே ஹாப்பியா இருக்காங்க, எல்லாரும் மீட் பண்ணிக்கிட்டாங்க இல்லையா. ஸோ இப்போ எல்லாரும் உள்ள போறாங்க. அப்ப இந்த லேடியை காட்டுறாங்க. இவங்களுக்கு வந்து அப்படியே ஒரு பயங்கரமான ஹைஜீனிக் தான் இவங்களுக்கு முக்கியம். எப்பவுமே கையில மாஸ்க், சானிடைசர்னு சுத்திட்டு இருப்பாங்க. இப்போ இவங்க உள்ள போயிட்டாங்க இல்லையா. ஸோ யாருக்குமே வந்து செல்போன்ல சிக்னலே இல்லை. இது ரொம்ப வியர்டா இருக்கு, நடு காட்டுக்குள்ள இருக்கு, அதனால தான் அப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து செட்டில் ஆகுறாங்க அந்த ஆர்ஃபனேஜ்ல. நம்ம ஹீரோ இருக்காருல, அந்த மாமன் கிட்ட கேட்கிறாரு, எங்க பசங்க யாரையுமே காணோம் அப்படின்னு கேட்கிறாரு. 2 பேர் இங்க இருக்காங்க, மீதி எல்லாம் ஒரு ட்ரிப்புக்கு போயிருக்காங்க பஸ்ல அப்படின்றத சொல்லும் போது இப்போதைக்கு அந்த ஆர்ஃபனேஜ்ல இருக்க 2 பேரை கூப்பிட்டு இன்ட்ரோ கொடுக்குறாங்க. ஒருத்தன் பேர் அஸ்பி, ஒருத்தி பேர் ராணி அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்க பசங்க கூட எல்லாம் இன்ட்ரோ கொடுக்குறாங்க. சரி நீங்க போய் விளையாடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இவங்க வந்திருக்காங்களே இந்த 3 பேர், இவங்க நேரா வந்து ஒரு ரூம்குள்ள போறாங்க. அந்த ரூம்குள்ள அந்த ஆர்ஃபனேஜோட ஓனர் இருப்பாரு. ரொம்ப உடம்புக்கு முடியாம இருக்காரு. இவங்கெல்லாம் போய் பாக்குறாங்க, எப்படி இருக்கீங்க, எங்களை ஞாபகம் இருக்கா, நீங்க தான் எங்களை வளர்த்து விட்டீங்க, நீங்க இல்லைன்னா நாங்க இல்லவே இல்லைன்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க. இந்த 3 பேரோட ஒய்ஃப் வந்து நமக்கு காட்டுறாங்க. அதுல நம்ம ஹீரோயின் இருக்காங்க. இன்னொன்னு வந்து அந்த ஹைஜீன் பொண்ணு, ஸ்ப்ரே அடிச்சு நேகரா கையில. இன்னொரு பொண்ணை காட்டுறாங்க. அவள் ரொம்ப அமைதியா இருக்கா. அவளுக்கே ஒரு தாழ்வு மனப்பான்மைன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி ஒரு விஷயம் அவளுக்குள்ள இருக்க போல இருக்கு. அவங்க பேசிக்கிறாங்க. இத்தனை வருஷமா இந்த ஆளை பத்தி இவங்க எல்லாம் பேசவே இல்லை, இப்ப திடீர்னு நீங்க வந்திருக்காங்க அப்படின்றத அந்த ஹைஜீன் பொண்ணு சொல்லும் போது நம்ம ஹீரோயின் சொல்றாங்க, என்ன பண்றது, அவங்கள வளர்த்தவரு உடம்பு சரியில்லாம இருக்காரு, ஸோ பாக்கிறதுக்காக வந்திருக்காங்க போல இருக்குன்ற மாதிரிலாம் பேசிட்டு இவங்க இங்க இருந்து கிளம்பிடுறாங்க தூங்குறதுக்காக. இப்போ அந்த ஆர்ஃபனேஜ்ல இருக்க 2 பசங்க இருக்காங்களே, அந்த அஸ்பி, ராணி, அவங்க வந்து இந்த 3 பசங்களை வந்து சுத்தி காட்டிட்டு இருக்காங்க அந்த இடத்தையே. அப்ப எத்தனை நாளா இங்க இருக்கீங்க அப்படின்ற கேள்வி கேட்கும்போது அந்த அஸ்பி என்ன சொல்றாங்கன்னா, நான் பிறந்ததுல இருந்து இங்க தான் இருக்கேன். ஆனா இந்த ராணி இருக்கால, இவளை வந்து அவங்க அம்மா வந்து அவ 10 வயசு இருக்கும்போது இங்க விட்டு போயிட்டாங்க, அவங்க திரும்பி வரப்போறது இல்லை அப்படின்னு சொல்லும்போது ராணி கோவப்படுறா, கண்டிப்பா வருவாங்க என்ன கூட்டு போறதுக்கு ஒரு நாள் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க படுக்கிறதுக்கான பெட் எல்லாம் காமிச்சிட்டே இருக்கும்போது அப்போ அந்த சின்ன பையன் அங்க ஒரு டோர் இருக்கு, கிரீன் கலர், அது என்ன அப்படின்றது கேட்கும்போது இந்த ராணி தனியா கூட்டிட்டு போயிட்டு ஒரு கதை சொல்றா. ரொம்ப காலத்துக்கு முன்னாடி மைரா அப்படின்றவங்க ஒருத்தங்க இங்க இருந்தாங்க. இந்த ஸ்கூல்ல இருக்க ஒரு பொண்ணை தாத்தா தூக்கிட்டு போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கத்த ஆரம்பிச்சாங்க. எல்லாரும் அவங்கள போட்டு இந்த ரூம்ல அடைச்சிட்டாங்க. அந்த சின்ன பொண்ணு பேர் மூர்னி. அதுக்கப்புறம் எல்லாரும் போய் மூர்னியை தேடிட்டு இருக்கும்போது இவங்க அவங்க தலையாலேயே இந்த கதவை இடிச்சு கடைசியில இறந்தே போயிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்களுடைய ஆவி இங்கதான் சுத்திட்டு இருக்கு, அதனாலேயே இந்த கதவை நாங்க திறக்கவே மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா அந்த பையனை பயமுறுத்துது. அவனும் அந்த கதையை கேட்டு கொஞ்சம் பயங்கரமாவே பயந்து போயிட்டான். ஓகே, இந்த 3 பேர் வந்திருக்கானுங்கல்ல, இந்த ஆர்ஃபனேஜ் ஆல்ரெடி வளர்ந்தவனுங்க. அவங்க வந்து அவங்க போட்டோஸ் எல்லாம் இந்த குழந்தைங்களுக்கு காமிச்சிட்டே இருக்கும்போது அது மட்டும் இல்லாம அந்த மாமன், சிட்டி, அவங்க 2 பேரை பத்தியும் சொல்றாங்க. நாங்கெல்லாம் படிச்சு இந்த ஆர்ஃபனேஜை விட்டு வெளியில போயிட்டோம், ஆனா இவங்க 2 பேர் இங்கே இருந்து சேவை செய்யறதுக்காக அவங்க வாழ்க்கையை அர்ப்பணிச்சுக்கிட்டாங்கன்ற மாதிரி அவங்கள பத்தி சொல்லிட்டே இருக்கும்போது இப்போ இந்த சின்ன பையன் ஒரு ஆல்பத்தை கண்டுபிடிக்கிறான். அந்த ஆல்பத்துல எல்லா போட்டோவும் உல்டாவா திருப்பி இருக்கு. அதாவது போட்டோஸே பார்க்க முடியாது, அந்த மாதிரி இருக்கு.
இருக்கு, இது என்னது அப்படின்றத கேட்கும்போது அப்படியே அதை ஓபன் பண்ணி ஒரு சின்ன போட்டோ இருக்கு, அதை எடுத்து பாக்குறாங்க. அதுல அந்த லேடி மீரா, அதுக்கப்புறம் அந்த மூர்னின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணோட போட்டோ இருக்கு. இவங்க யார் அப்படின்னு கேட்கும்போது மூர்னி எங்களோட ஃப்ரெண்டு தான், அவ காணாம போயிட்டா அப்படின்றத சொல்றாரு அவரு. இப்ப மீரா இவங்கள அந்த சூனியாக்காரி, இவங்கள தானே நீங்க ரூம்ல வச்சு பூட்டினீங்க, இடிச்சே செத்து போயிட்டாங்களே அப்படின்னும் போது எல்லாரும் யாரா உனக்கு இதெல்லாம் சொன்னது அப்படின்றத கேட்குறாங்க. இல்லை அந்த பொண்ணு ராணி தான் சொன்னான்னும் போது சாச்சா அந்த மாதிரிலாம் ஒன்றும் இல்லைப்பா, இவங்களுக்கு உடம்பு சரியில்லை, அந்த ரூம்குள்ளே இறந்து போயிட்டாங்க அப்படின்றத அவன் சொல்லி சமாளிக்கிறான். இப்போ இந்த ஆர்ஃபனேஜில் வளர்ந்த அந்த 3 பேர் இருக்கானுங்களே, அவனுங்க அப்படியே வெளியில் பேசிட்டு இருக்கானுங்க. இவருக்கு வேறு உடம்பு சரியில்லை, இவர் இறந்ததுக்கு அப்புறமா இந்த ஆர்ஃபனேஜை வந்து என்ன ஆக போதோ தெரியல, எல்லாம் பேசிட்டே இருக்கும் போது இப்போ நம்ம ஹீரோவுடைய காரை பார்க்குறாரு. அவர் இடிச்சார்ல ஏதையோ அந்த இடத்துல ஒரு டென்ட் இருக்கு. ஒரு விஷயத்தை பார்த்துட்டு பயங்கரமா ஷாக் ஆகுறதுக்கு என்னன்னா, கொஞ்சம் முடியும் ஸ்கின்னும் அதுல இருக்கு, அது நார்மலா இல்ல, அது மானோடது கிடையாது, ஏதோ ஒரு மனுஷங்களோடது மாதிரி இருக்கு. செம்மையா ஷாக் ஆயிடுறாரு. அதுல ஒருத்தனை கூப்பிட்டுக்கிட்டு கொஞ்சம் என் கூட வா, ஏன் நான் உனக்கு செக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நேரா அந்த மான் இடிச்ச இடத்துக்கு வந்து பாக்குறாங்க. சோ அந்த இடத்துல மான் தான் இருக்கு. இப்போ இன்னொருத்தர் இருப்பான்ல, அவன் அந்த பொண்ணோட பாடியை பார்த்துட்டு பயங்கரமா கத்துறான்ட்டு என்னடா பண்ணிருக்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த சின்ன பொண்ணு செத்து போயிட்டா. ஹீரோக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, அவர் பயங்கரமா பயந்துட்டு இருக்காரு. அப்பதான் நோட்டீஸ் பண்றாரு பக்கத்துல ஒரு பஸ் நின்னு போயிருக்கு. இந்த பஸ் வேற எந்த பஸ்ஸும் கிடையாது, அந்த அனாதை இல்லத்துல இருந்து ஒரு பஸ் பசங்களை டூருக்கு கூட்டு போயிருக்கோம், அந்த பஸ் உள்ள போய் பாக்குறாங்க. பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க. உள்ள இருக்க ஒவ்வொரு சின்ன பசங்களும் இறந்து போயிருக்காங்க. ரொம்பவும் கொடூரமான முறையில, ஒரு கண்ணு இல்ல, மூஞ்சி ஃபுல்லா ரத்தமா இருக்கு. இப்ப இவங்களுக்கு ஒண்ணுமே புரியல, என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு டேய் போலீஸ் ஸ்டேஷன் போலாமா அப்படின்றத சொல்லும் போது, இங்க இருந்து போலீஸ் ஸ்டேஷன் போனோம்னா 3 மணி நேரம் ஆகும், நம்ம முதல்ல வந்து நம்மளோட அனாதைலயத்துக்கு போவோம், அங்க இருந்து போன் பண்ண ட்ரை பண்ணுவோம் அப்படின்றத சொல்லிட்டு இவங்க கார்ல இடிச்சாங்க இல்லையா, அந்த குழந்தைய மட்டும் தூக்கி அவங்களோட கார்ல போட்டுக்கிட்டு அங்க இருந்து முதல்ல கிளம்புறாங்க. இவங்க ஒய்ஃப் எல்லாம் வந்து சாப்பிட்டுட்டே இருக்கும்போது அதுல நான் சொன்னல ஒரு தாழ்வு மனப்பான்மையா ஒரு பொண்ணு இருப்பான்னு சொல்லிட்டு அவ சாப்பிட கூட மாட்டா. ஏன் சாப்பிட மாட்டா, டயட்ல இருக்கியான்னும் போது ஆமா அப்படின்றது தலையாட்டுற, நீ ஒல்லியா தானமா இருக்க, அப்புறம் எதுக்கு டயட்னும் போது அதுக்கு ஆன்சர் பண்ண மாட்டா. அப்பதான் இவன் சொல்றான், என்ன சொல்லிட்டு இருக்கானா, என் ஒய்ஃபை பார்த்தால எவ பார்த்தாலும் ஸ்ப்ரே அடிச்சுட்டே இருக்கா, இவளுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கீழே ஒரு பூச்சி கச்சிச்சு, அதுல இருந்து இவளுக்கு பயங்கரமான இலூஷன் கனவெல்லாம் வரும், கொடூரமான பூச்சிகள்லாம் இவளை கடிச்சு சாப்பிடுற மாதிரி, சரியான பயந்தாங்கோலி இவ அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவரை கலாச்சிட்டு இருக்காரு. இந்த சின்ன பசங்களை காட்டுறாங்க. அந்த அஸ்பி ராணி இவங்க எல்லாம் பேசிட்டே இருக்கும் போது அந்த சின்ன பையன் கேட்கறான், இந்த மீராவோட போட்டோவை நான் பார்த்தேன் அப்படின்றத சொல்லும் போது அந்த ராணி என்ன சொல்றான்னா, உனக்கு அவ்வளவு ஆர்வமா இருந்ததுன்னா என்கிட்ட அவங்களோட வீடியோ ஒன்று இருக்கு, அதை நான் காமிக்கிறேன் அப்படின்றத அவ சொல்றா. இப்படி இவங்க எல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்க அந்த மாமன் சீட்டி அப்படின்னு சொல்லிட்டு அந்த அனாதை இல்லத்துல வேலை செய்யறாங்களே அவங்கள காட்டுறாங்க. எல்லாரும் வந்திருக்காங்க. ஸோ கோவப்படாம கொஞ்சம் பக்குவமா பார்த்து நடந்துக்கோன்ற மாதிரிலாம் அந்த மாமன் சொல்லிட்டு இருக்கான். இப்போ அந்த இடத்துக்கு அந்த சின்ன பையன் வரான். அக்கி அவனுக்கு ஒரு கியூரியாசிட்டி தாங்க முடியல, அதனால அந்த லேடி கிட்ட கேட்கறான், தப்பா எடுத்துக்காதீங்க, உங்க மூஞ்சி எப்படி இப்படி ஆச்சு அப்படின்னு கேட்கும்போது அவங்க உண்மையை சொல்றாங்க. சின்ன வயசுல நான் சுட தண்ணி எடுத்துட்டு போயிட்டு இருந்தேன் கையில, அப்ப வந்து கை தட மாதிரி நான் கீழே விடும்போது என் மூஞ்சிலே ஊத்திக்கிச்சு, அதனால தான் இப்படி ஆச்சு அப்படின்னு சொல்லும் போது சும்மா தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக கேட்டேன், ஆனா நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்ணத்துல கிஸ் பண்ணிட்டு கியூட்டா ஓடிடுறான் அந்த சின்ன பையன். இப்போ இந்த ராணின்ற பொண்ணு இருக்கால, இந்த சின்ன பையனுக்கு வீடியோ கேசட்ல அந்த மீரா யாரு அப்படின்றத போட்டு காட்டுறாங்க. இப்போ அந்த மீரா அப்படின்ற கேரக்டர் ஒரு மாதிரி நொண்டி நொண்டி, ஒரு கால் வந்து பெண்டான மாதிரி இருக்கும், இவங்களை மிரட்டிட்டே இருக்கும். இப்போ பயங்கரமா பயமுத்திட்டே இருந்துட்டு டக்குன்னு வீடியோ கேசட் ஆஃப் பண்ணிடுறா. ஏன் ஆஃப் பண்ண அப்படின்றத கேட்கும் போது, இந்த வீடியோ ஃபுல்லா பாத்தீங்கன்னா ராத்திரி எல்லாம் தூங்க மாட்டேன், அதனால வா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு போயிடா. ஆனா அவனுக்கு அந்த கியூரியாசிட்டி இருக்கு. நம்ம ஹீரோவும் இன்னொருத்தனும் போனாங்க இல்லையா, அவங்க போயிட்டு அந்த பணத்தை தூக்கி கார்ல போட்டுக்கிட்டு இந்த இடத்துக்கு வந்துட்டாங்க. ரொம்ப ஒரு மாதிரி பதட்டமா உட்காந்துட்டு இருக்காங்க. இப்ப இன்னொருத்தனும் வந்துடுறான், எங்கடா போயிருந்தீங்க அப்படின்றத கேட்கும் போது இப்ப பணத்தை காட்டுறாங்க. அவன் பயங்கரமா பயந்துறான். அவன் சரியான பயந்தாங்கொலி போல இருக்கு, இப்படியும் அப்படியும் கத்திட்டு இருக்கான். இப்ப நம்ம ஏதாவது பண்ணணும் அப்படின்றத யோசிச்சுட்டே இருக்கும்போது இப்ப பயங்கரமா பேசிட்டு இருக்காங்க. இதை வந்து ஹீரோயின் உள்ள இருந்து பாக்குறாங்க, என்ன இவங்க ரொம்ப பதட்டமா இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு நம்மள யாராச்சும் ஒருத்தர் இங்க இருந்து போயிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு ஆளை கூட்டிட்டு வரணும் அப்படின்றத பேசிட்டே இருக்கும்போது யார் போறது அப்படி இப்படின்னு மாத்தி மாத்தி பேசிக்கிறாங்க. கடைசியில அந்த ஐஜினா ஒரு பொண்ணு இருக்கும்ல, அவனோட ஹஸ்பண்ட், சரி நானே போய் தொலைறேன், ஆனா நீங்க இங்க இருந்து பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய காரை எடுத்துக்கிட்டு போலீஸ் ஸ்டேஷன் போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் தனியா போறான். இப்போ இந்த சின்ன பசங்களை காட்டுறாங்க. இவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா, அந்த அஸ்பி போய் விளையாடுறதுக்கு கூட்டு போறான். பெட்ரூம், பிளே ரூம் இதெல்லாம் வந்து ரொம்ப யூஸ் பண்ணாத மாதிரி இருக்கு. ஏன் அப்படின்னு கேட்கும் போது அந்த ராணி வந்து பயமுத்தே இருக்கா. இங்க வந்து ராத்திரில வந்து யாரும் நடக்கிற மாதிரி சவுண்டு கேட்கும், அதனால தான் ராத்திரில இங்க யாரும் வருது கிடையாது, மாதிரி பயமுத்திட்டே இருக்கா அந்த சின்ன பையனாவை. எல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க விளையாட ஆரம்பிக்கிறாங்க. இந்த கேப்ல போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறேன்னு சொல்லிட்டு ஒருத்தன் வந்தா இல்லையா, அவன் கரெக்டா அந்த ஆக்சிடென்ட் நடந்த இடம், அதாவது கிலோமீட்டர் 81 அந்த இடத்துல தான் ஆக்சிடென்ட் நடந்திருக்கும். இடத்துக்கு வர நேரா போயிட்டு அந்த பஸ் செக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பஸ்ல ஏறி போய் பாக்குறேன். இப்பதான் ஷாக்கிங்கான ஒரு விஷயம் இருக்கும். அதுல இறந்து போன பசங்க எல்லாருமே எழுந்து நின்று பின்னாடி திரும்பி நின்றுட்டு இருப்பாங்க. படத்துல ஒரு பயங்கரமான ஒரு விஷயம் மியூசிக்கை போட்டே பயமுத்துவானுங்க. இப்ப உள்ள பார்த்துட்டே இருக்கும் போது அப்படியே
டக்குன்னு டோர் மூடிக்குது. ஏன்னா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு வெளியில பாக்குறான். வெளியில கருப்பா ஒரு உருவம் நின்று இவனை பார்த்துட்டு இருக்கு. பயந்து அப்படியே பின்னாடி வரும்போது ஒரு முட்டை இருக்கு, அதை மெச்சிடறான். அதுக்குள்ள இருந்து ஏகப்பட்ட பூச்சிங்க. இந்த பூரா அப்படின்னு சொல்லிட்டு அவன் உடம்பெல்லாம் ஊறுது. திரும்பி பார்த்தா எல்லா பசங்களும் இவனையே பார்த்துட்டு இருக்காங்க. அப்படியே துடிச்சு போய் அந்த இடத்துல விழுந்தவன் சாவறான். இங்க அப்படியே வந்து அந்த ஆர்ஃபனேஜ் உள்ள காட்டுறாங்க. டேப்ல இருந்து ரத்தம் வர ஆரம்பிக்குது. ஒரு தலை வெட்டப்பட்ட காக்கா வந்து பொத்துன்னு விழுது. நம்ம ஹீரோயினை பார்த்து பயங்கரமா பயந்துடுறாங்க. ஏதோ ஒன்று ஆரம்பிச்சிருச்சு, அது மட்டும் நமக்கு தெரியுது. இன்னொரு ஒரு பொண்ணை காட்டினாங்களே, எப்ப பார்த்தாலும் டயட்னு சொல்லிட்டு அவங்க உடம்ப பத்தி அக்கறைப்பட்டுட்டே இருப்பாங்க இல்லையா. அவங்க என்ன பண்றாங்கன்னா அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட போறாங்க, அப்படியே கட்டி பிடிக்கிறாங்க. ஆல்ரெடி இவன் டென்ஷன்ல இருக்கா, கொஞ்சம் தள்ளி உட்காருறியா அப்படின்றத சொல்லும் போது அவங்க வந்து என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா, நம்ம ஹஸ்பண்டுக்கு நம்மள பிடிக்கவில்லை, அந்த தாழ்வு மனப்பான்மை அவங்களுக்குள்ள இருக்குல்ல, நான் ஒல்லியா இல்லையா, என்ன பிடிக்கலையா, நான் ஷேப்பா இல்லையான்ற மாதிரிலாம் கத்திக்கிட்டே அங்க இருந்து வெளியில போயிடுறாங்க. அப்படியே நேரா வெளியில போய் என்ன பண்றாங்கன்னா, கையில ஒரு கத்தி எடுத்துக்கிட்டு கண்ணாடி முன்னாடி நின்று இடுப்புல இருக்க சதையை தொட்டு பாக்குறாங்க. அதை அப்படியே கட் பண்றதுக்காகவும் போறாங்க. இங்க அந்த ஐஜினா ஒரு பொண்ணு இருந்தாங்களே, ஸ்ப்ரே எல்லாம் அடிச்சுக்கிட்டு கையில அவங்கள காட்டுறாங்க. அவங்க பெட்ல படுத்துட்டே இருக்கும்போது மேல இருந்து ஒரு 3 பூரா அவங்க மேல விழுது. அப்படி அவங்க உடம்புக்குள்ள போயிடுது. அவங்க வந்து ரொம்ப நெளிதாங்க, அருவருப்பா இருக்கு அவங்களுக்கு போல இருக்கு, கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. இப்ப அந்த 3 பூரானா அப்படியே அவங்க வாய்க்குள்ள போய் தொண்டைக்குள்ள போயிடுது. அவங்களால பேச முடியல, மூச்சு விட முடியல, ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. இங்க இந்த பொண்ணு அவ பாட்டுக்கிட்டு அவளோட சதையெல்லாம் வெட்டி போட்டுட்டு இருக்கா. ஆனா அந்த கண்ணாடியில வந்து ஒண்ணுமே அவளுக்கு ஷேப்பா மாறிட்டு இருக்கா. அந்த கண்ணாடியில ஆக்சுவலி அது அவளுக்கு இலூஷனா தெரியுது, அந்த கண்ணாடியில அவளுக்கு ஷேப்பா மாறிட்டு இருக்க மாதிரி. ஆனா ரியலா பார்த்தா உண்மையிலே அவ வெட்டி சதையெல்லாம் வெட்டி எடுத்துட்டு இருக்கா. இதை பார்த்துட்டு அவங்க ஹஸ்பண்ட் வந்து பயங்கரமா கதறி போயிடறான். என்னடி பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்பதான் அவளுக்கே ரியலைஸ் ஆகுது, நம்ம உடம்புல இருந்து ரத்தம் ஊத்திட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. என்ன காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு பொத்துன்னு கீழே விழுந்துடுறா. இவன் பொண்டாட்டியை தூக்கின்னு கத்துறான், யாராச்சும் வாங்க ஹெல்ப் பண்ணுங்க, ஹாஸ்பிட்டல் கூட்டு போனோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினும் ஓடி வராங்க. இங்க இருந்து அந்த பூரா வாயில போச்சுல, அந்த பொண்ணு ஓடி வரா, என்ன காப்பாத்துங்கன்ற மாதிரி. அவளால பேச முடியல, ஏதோ சொல்ல வரா. என்ன ஆச்சுன்னு கேட்டுட்டே இருக்காங்க ஹீரோயின். இப்ப ஹீரோயின் வாயிலே வாந்தி எடுக்கிறா. கீழே விழுந்து வாந்தி எடுக்கிறா. வாயில இருந்து ஏகப்பட்ட பூரா வருது. அது மட்டும் இல்லாம அவ கையில நிறைய பூரா ஓடிட்டே இருக்கு. பூரா நான் வெளியில இருக்கிறதுக்காக அவ கைய அவ பிச்சுக்கிறா. இப்ப என்ன பண்றது, எல்லாருமே ஹாஸ்பிட்டல் போய் ஆகணும். வேகமா போய் வண்டியில ஏறாங்க. அந்த பசங்களை யாரு பாத்துப்பா அப்படின்னு கேட்கும்போது அந்த மாமன் சிட்டி அவங்க இருக்காங்களே, அவங்க பாத்துப்பாங்க. நம்ம முதல்ல ஹாஸ்பிட்டல் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு கார் எடுத்துட்டு கிளம்புறாங்க. இப்ப நம்ம ஹீரோயினோட பொண்ணை காட்டுறாங்க. அந்த அஸ்பி கூட அந்த பொண்ணு தனியா விளையாடிட்டு இருக்கா. இப்ப அந்த அஸ்பிக்கு திடீர்னு ஒரு மாதிரி ஆகுது. அந்த இடத்துல ஒரு எலிய பாக்குறான். அதை பார்த்த உடனே சைக்கோத்தனமா ஒரு கன் இருக்கும், எல்லாம் சுடுற கன்னு. அந்த கன்னு எடுத்துக்கிட்டு என்ன பண்றான்னா அந்த எலியை சுடுறதுக்காக போறான். என்னடா பண்ற, எலியெல்லாம் சுட போறேன்னு போது அந்த பொண்ணு கிட்ட அவன் சைக்கோத்தனமா நடந்துக்கிறான். ஒழுங்கா இங்க இருந்து போ, எனக்கு தெரியும் என்ன பண்ணுன்ற மாதிரிலாம் ஒரு மாதிரி சைக்கோ மாதிரி பேச ஆரம்பிக்கிறான். அந்த பொண்ணு போடாடே அப்படின்ட்டு அவ பாட்டுன்னு போயிடறா. இப்போ கார்ல இவங்க போயிட்டு இருக்காங்கல்ல, ஹாஸ்பிட்டலுக்கு போக ட்ரை பண்ணிட்டே இருக்காங்க. ஆனா சுத்த நடத்தியே மறுபடியும் சுத்திட்டு இருக்காங்க. அதே கிலோமீட்டர், அந்த 81 கிலோமீட்டர் திருப்பி அவங்களுக்கு தெரிஞ்சுட்டே இருக்கு. ஹீரோயின் கத்துறாங்க, என்னடா நடக்குறீங்க, என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க அப்படின்ற மாதிரி கத்திட்டே இருக்கும்போது இப்பதான் ஹீரோ ஒரு விஷயத்த சொல்றாரு. இது அவளாதான் இருக்கணும் அப்படின்றத சொல்றாரு. எவடா அவ அப்படின்றத கேட்கும் போது இப்பதான் நம்ம ஹீரோ ஒரு கதையை சொல்றாரு. ரொம்ப காலத்துக்கு முன்னாடி நாங்க 3 பேர் சின்ன பசங்களா இருந்தப்போ இந்த மீரா அப்படின்றவங்க வந்து ஒரு ரூமையே எரிச்சு விட்டுட்டாங்க. என்னன்னு பார்க்கும்போது பிளாக் மேஜிக் பண்றதா, அதாவது சூனியம் பண்றதா 3 பொண்ணுங்களை வச்சு அந்த ரூம்ல எரிச்சுட்டாங்க அவங்க அப்படின்றத அவங்க சொல்றாங்க. இதெல்லாம் பார்த்து பயந்து நாங்க 3 பேரும் இந்த ஆர்ஃபனேஜை விட்டு ஓடிடலாம்னு சொல்லிட்டு ஓட ஆரம்பிச்சோம். ஆனா இப்ப எப்படி திரும்பி ஒரே இடத்துல சுத்திட்டு இருக்கோம், அதே மாதிரியே நாங்க திரும்பி அந்த ஆர்ஃபனேஜ்க்கே வர ஆரம்பிச்சோம். இப்ப என்ன பண்ணிருப்பாங்கன்னா அந்த ஆர்ஃபனேஜோட ஓனர் பேண்டி, அதுக்கப்புறம் இந்த 3 பசங்க மீரா அந்த லேடி சூனியக்கார லேடின்னு சொல்றாங்க இல்லையா, அவங்கள புடிச்சிட்டு போயிட்டு ஒரு ரூம்ல போட்டு லாக் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்க அந்த ரூம்ல இருந்து வெளியில வரதுக்காக அவங்க தலையை அந்த டோர்ல இடிச்சு கடைசியில செத்தே போயிட்டு இருப்பாங்க. இப்ப இவங்களுக்கு என்ன பண்றதுன்னே தெரிஞ்சிருக்காது. அந்த பேண்டி அந்த ஓனர் அவன் என்ன பண்றான்னா இந்த பாடியை இந்த ரூம்லயே புதைச்சிடலாம் அப்படின்றத சொல்றாங்க. கேட்டு நம்ம ஹீரோ அதுக்கப்புறம் இந்த 2 பேர் இந்த 3 ஃப்ரெண்ட்ஸ் சேர்ந்து என்ன பண்றாங்கன்னா அந்த லேடியை அந்த ரூம்லயே வச்சு புதைச்சிடுறாங்க. இவ்வளவுதான் இருக்கணும், அந்த சூனியக்காரியா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லும்போது என்ன சொல்ற, அப்ப அந்த சூனியக்காரியோட போன நம்ம பசங்க இருக்கிற இடத்துல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்றாங்க. அப்படியே கட் பண்ணா இந்த பையன் அஸ்பியை காட்டுறாங்க. அவன் வந்து எலியை சுடுறதுக்காக அப்படியே கண்ணை வச்சுட்டு சுத்திட்டு இருக்கான் இல்லையா. இப்ப திடீர்னு அவன் கண்ட்ரோல் இல்லாததையே அவன் கை வந்து ஒர்க் ஆக ஆரம்பிக்குது. அங்க ஒரு ஸ்டாப்லர் மிஷின் இருக்கும், அதை எடுத்து ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்றான். ஆனா இவனோட கை ஆட்டோமேட்டிக்கா போய் அவனோட வாயை ஸ்டாப்லர் அடிச்சு விட்டுட்டு இருக்கோம். இந்த கேப்ல இந்த சின்ன பையன் ஆக்கி இருக்கான்ல, அவனுக்கு ரொம்ப கியூரியாசிட்டியா இருக்கிறதுனால என்ன பண்றான்னா அந்த வீடியோ கேசட்டை போட்டு பார்க்க ஆரம்பிக்கிறான். இப்போ அதுல அந்த மீரான்றவங்க உடஞ்ச காலோட நடந்து வரத பாக்குறான். இப்ப டக்குன்னு ஒரு இடத்துல ஃப்ரீஸ் ஆகுது. என்னன்னு பார்த்தா இவன் உட்காந்துட்டு இருக்கான் ரூம். இவனுக்கு பின்னாடி அந்த உருவம் அப்படியே பொறுமையா நடந்து வருது. நம்ம உட்காந்துட்டு இருக்க ரூம் மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பாக்குறான். பார்த்தா அங்க எதுவுமே இல்ல. அந்த வீடியோல இவனுக்கு பின்னாடி நிக்கிற மாதிரி இருக்கு. பின்னாடி திரும்பி பாக்குறான், எதுவுமே இல்ல. இப்ப டிவியை பார்க்கலான்னு திரும்பினா கீழே கால் இருக்கு. மேல பாக்குறான், மேல அந்த பேய் நின்னுட்டு இவனையே பார்த்துட்டு இருக்கு. அவ்வளவுதான், பார்த்துட்டு பயந்து கத்தி ஓட ஆரம்பிக்கிறான். நேரா அந்த அஸ்மி இருக்கிற ரூமுக்கு போறான். அஸ்மி என்ன காப்பாத்து அப்படின்னு சொல்லிட்டு அவன் வாயை பாக்குறான். வாய் ஃபுல்லா ஸ்டாப்லரா இருக்கு. இப்ப அவனோட கை தான் ஆட்டோமேட்டிக்கா ஒர்க் ஆயிட்டு இருக்குல்ல. அந்த அஸ்மி என்ன பண்றான்னா பக்கத்துல இருக்க அந்த குருவி சுடுற கண்ணு எடுக்கிறான். இப்ப இந்த சின்ன பையனை ஹெய்ம் பண்றான். அவன் கத்துறான், என்ன விட்டுருங்கண்ணா, என்ன எதுவும் பண்றாதீங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கண்ணு
ஆட்டோமேட்டிக்கா ஒர்க் ஆகி நம்ம சின்ன பையனோட காலிலே சுட்டுறான். ரத்தம் வருது, கதறான், அவன் என்ன விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவன் தலைக்கு எய்ம் பண்ணுது அந்த கன்னு. இவன் வந்து கன்னை பிடிச்சிட்டு இருக்க வந்து எவ்வளவு கண்ட்ரோல் பண்ண பாக்குறான், இவனை சுடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கடைசி அந்த கன்ல இருந்து புல்லட் வரும்போது அவன் அந்த கன்னை வந்து திருப்பிடுறான். இப்போ இந்த ஃபேமிலியை வீட்டுக்கு வருதா, உள்ள போயிட்டு முதல்ல பசங்களை கூப்பிட்டு இங்க இருந்து கிளம்பணும்டா அப்படின்னு சொல்லிட்டு பாத்துட்டு இருக்காங்க. இப்போ எல்லா பசங்களையும் தேடுறாங்க. அந்த அஸ்பியும் அந்த ஹக்கி அந்த சின்ன பையனை மட்டும் காணும். ஹீரோயின் பயங்கரமா டென்ஷன் ஆகுறாங்க. எங்க அந்த மாபன் சிட்டி அப்படின்றது கேக்குறாங்க. அந்த வீட்டுல வேலை செய்யறவங்கள கூப்பிட்டு என் பையன் எங்க அப்படின்றது கேக்குறாங்க. அவங்களுக்குமே தெரியல. இப்பதான் ஹீரோ ஒரு விஷயத்த சொல்றாரு. இந்த ஸ்கூல் பஸ் பசங்க இறந்து போனாங்கல்ல, அந்த விஷயத்த அந்த மாமன் கிட்ட சொல்லும் போது அவன் ஒரு மாதிரி பயங்கரமா ஷாக் ஆயிடுறான். சரி ஓகே அதெல்லாம் இருக்கட்டும், முதல்ல ஹக்கியை தேடி கண்டுபிடிப்போம், இந்த இடத்த விட்டு முதல்ல கிளம்பி ஆகணும் அப்படின்றத சொல்றாங்க. இப்போ எல்லாருமே அந்த சின்ன பையனை தேடிட்டு இருக்காங்க. இந்த கேப்ல வெளியில இவனை காட்டுறாங்க. அவங்க ஒய்ஃப் அந்த உடம்பெல்லாம் அறுத்துக்கிட்டு செத்து போனால அவ தூரத்துல எதையோ சாப்பிட்டுட்டு இருக்க மாதிரி இருக்கு. என்னன்னு சொல்லிட்டு போய் கிட்ட போய் பாக்குறான். மண்ணுல இருந்து இந்த கம்பளி பூச்சிங்கெல்லாம் இருக்கும் தெரியுமா, அதெல்லாம் எடுத்து அவ சாப்பிட்டுட்டு இருக்கா. போய் கத்துறான், ஏய் என்னடி பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அவளுக்கு வந்து நினைவு வருது. நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டு அப்படியே மயங்கி கீழே விடுறா. இதெல்லாம் ஏன் நடக்குது அப்படின்னு தெரியாம உள்ள வந்து தேடிட்டு இருக்காங்க அந்த சின்ன பையனை. அப்பதான் நம்ம ஹீரோயின் வந்து வயசானவர் படுத்துட்டு இருக்காருல அந்த ஆர்ஃபனேஜோட ஓனர், அவங்க ரூம்குள்ள போறாங்க. அவங்க ரூம்குள்ள போனப்போ அவரோட பெட்டு கடியில ஏதோ ஒன்னு அசைற மாதிரி இருக்கு. அதனால என்ன அப்படின்றத அவங்க பாக்குறாங்க. அப்போ சின்னதா டைல்ஸ் ஒன்னு உடஞ்சி வெளியில இருக்கு. உள்ள ஏதோ நிறைய போட்டோஸ் இருக்கிற மாதிரி இருக்கு. அதை எடுத்து அவங்க பார்த்துட்டே இருக்கும்போது அந்த பெட்ல படுத்த படுகையா இருக்கிறவன் அதை பார்த்துட்டு பயங்கரமா கத்துறான். அதை வெய், அதை எடுக்காதுன்ற மாதிரி கத்திட்டு இருக்கான். அதாவது அந்த ஓனர் அந்த போட்டோஸ் எல்லாம் பாக்குற நம்ம ஹீரோயின் கண்ணெல்லாம் கலங்கி போயிடுது. அப்படியே ஹீரோ கிட்ட வந்து என்ன நடக்குதுங்க அப்படின்றத காட்டுறாங்க. என்னன்னு பார்த்தா ஏகப்பட்ட சின்ன சின்ன குழந்தைங்களோட போட்டோ, அதாவது பெட்ல உட்கார வச்சு ரொம்ப மோசமான முறையில எடுக்கப்பட்ட ஒரு போட்டோ. இப்பதான் புரியுது இந்த ஓனர் இருக்கான் இல்லையா, அவன் வந்து அந்த ஆர்ஃபனேஜ்ல இருந்து சின்ன சின்ன குழந்தைங்களை வந்து ரொம்ப செக்ஷுவலா அபியூஸ் பண்ணிட்டு இருந்திருப்பான் அப்படின்றது. இப்போ அந்த போட்டோல கடைசியா ஒரு போட்டோவை பாக்குறாங்க. அந்த போட்டோல சிடி அப்படின்றத போட்டிருக்கு. சிடி யாருன்னு தெரியல, அந்த வீட்டு வேலைக்காரி. சரி ஓகே இவங்களை பார்க்கணும்னு சொல்லிட்டு உங்களை இன்வைட் பண்ணது யாரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேக்குறாங்க. அந்த மாமன் சிடி அவங்க தான் இன்வைட் பண்ணாங்க அப்படின்றத சொல்லும் போது இதுக்குள்ள வெளியில இருந்து இன்னொருத்தன் ஓடி வரான். அவங்க ஒய்ஃப் ரொம்ப முடியாம இருக்கா, இப்போ உடனே ஹாஸ்பிட்டல் போய் ஆகணும்னு சொல்லிட்டு இப்போ ஹீரோ கேட்கிறாரு, உன்னை யார் இங்க இன்வைட் பண்றது அப்படின்றத கேட்கும்போது இந்த மாதிரி மாமன் சிடி தான் போது இவனுங்க தான் ஏதோ பண்ணிருக்கானுங்க போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு அந்த மாமனுக்கு சம்மடி அடிக்கிறாரு ஹீரோ. இதுக்கடா எங்களை கூப்பிட்ட, ஏன்டா இப்படி எங்களை பழி வாங்கிட்டு இருக்க, அந்த ஆள் பண்ணதுக்கு எங்களை ஏன்டா கூப்பிட்ட அப்படின்றத சொல்லும் போது அவன் என்ன சொல்றான்னா நாங்க இதெல்லாம் பண்ணல அப்படின்றத சொல்லும் போது இப்ப அந்த சிடி ஒரு கதையை சொல்றாங்க. ஆக்சுவலி உண்மையிலேயே என்ன நடந்திருக்கோம்னா அந்த மீரா அப்படின்ற ஒரு பாட்டி, சூனியக்கார பாட்டி நம்ம சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து உண்மையிலேயே ரொம்ப நல்லவங்க. இந்த ஆள் கிட்ட இருந்து இந்த சின்ன பசங்களை காப்பாத்துறதுக்காக ரொம்பவும் ட்ரை பண்ணாங்க. இல்ல போனா என் மூஞ்சில வந்து சுட தண்ணி தானா ஊத்திக்கல, நான் தான் ஊத்திக்கினேன். அவன் டெய்லி நைட் என்ன தொடுறது எனக்கு பிடிக்கவே பிடிக்காது, அதனால தான் நான் இப்படி பண்ணிக்கினேன் அப்படின்றத சொல்லும் போது ரொம்ப பாவமா கேட்டுட்டு இருக்காங்க. அவங்க அந்த மீரா இங்க இருந்து குழந்தைகள் எல்லாம் காப்பாற்றணும்னு நினைச்சாங்க, அதனாலதான் சூனியம் பிளாக் மேஜிக் அப்படின்னு சொல்லி தாத்தான் தூக்கிட்டு போயிடுச்சு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி சில குழந்தைகளை காப்பாத்தினாங்க. நான் அந்த மீரா இப்படி எல்லாம் பண்றதை தெரிஞ்சுக்கிட்ட இந்த ஆர்ஃபனேஜோட ஓனர் வந்து என்ன பண்ணாருன்னா அவளை இங்க இருந்து வெளியில விடக்கூடாதுன்னு பிளான் பண்ணாரு. உங்க ஹெல்ப்போட அந்த மீராவை பிடிச்சி உள்ள தள்ளி அவளை சாகடிச்சு அதே இடத்துலயும் புதைச்சிட்டாரு. அதுக்கு நீங்க தான் ஹெல்ப் பண்ணிருக்கீங்க அப்படின்றத சொல்லும் போது நம்ம ஹீரோக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. கூட இருக்கிறவன் பயங்கரமா அழுகுறான். இதை தவிர்த்து இன்னைக்கு நடக்கிற விஷயங்களுக்கும் எங்களுக்கும் சம்பந்தமே இல்லை அப்படின்றத அழுகுறாங்க. சரி ஓகே எங்களுக்கு புரியுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து சமாதானப்படுத்துறாரு. இப்ப என்ன பண்ண போறோம் அப்படின்றத யோசிச்சுட்டே இருக்கும்போது திடீர்னு ரத்த கலரியா ஒரு சின்ன பொண்ணு வரா. இது வேற யாருமே கிடையாது, உங்க கார்ல அடிச்சு தூக்கி போட்டாங்கல்ல அந்த பொண்ணு. இப்ப நேரா வந்து கீழே விழுறா. இப்போ இவ அந்த பஸ்ல இருந்த ஒரு பொண்ணு தான். அங்க என்ன நடந்தது அப்படின்றத சொல்றா. திடீர்னு அந்த பஸ்ஸுக்கு ஆக்சிடென்ட் ஆயிருக்கும். அது மட்டும் இல்லாம அதுக்குள்ள இருந்த குழந்தைங்க எல்லாருக்குமே பேய் பிடிச்சிருக்கும். எல்லாருமே அவங்களே அவங்களை இடிச்சுக்கிட்டு தலையை முட்டிக்கிட்டு இறந்து போயிருப்பாங்க. இதெல்லாம் பார்த்து பயந்து ஓடி வந்திருப்பான் அந்த சின்ன பொண்ணு. அப்பதான் இவங்க கார்ல இடிப்பட்டு தூக்கி அடிக்கப்பட்டிருப்பா. ஹீரோக்கு ஒரு கோவம் வருது, இதுக்கெல்லாம் காரணம் அந்த கிழவன் தாண்டா அப்படின்னு சொல்லிட்டு, ஐயோ உன்னை எவ்வளவு நல்லவன் நினைச்சோம், உன்னை பாக்குறதுக்காக வந்தோம், உன்னை நினைச்சு எவ்வளவு கஷ்டப்பட்டோம், ஆனா இந்த மாதிரி ஒரு கேவலமான ஒரு விஷயத்த பண்ணிருக்கே அப்படின்னு சொல்லிட்டு கழுத்தை பிடிச்சி நெரிச்சிட்டு இருக்காரு. இப்ப நம்ம ஹீரோயின் வந்து தடுக்கிறாங்க. வேணாம் இதெல்லாம் வர்த்தே இல்ல, முதல்ல நம்ம பையனை கண்டுபிடிக்கணும் அப்படின்றத பேசிட்டே இருக்கும்போது சரி ஓகே இதெல்லாம் பண்றது யாரு அப்படின்றத யோசிச்சுட்டே இருக்காங்க. இப்போதான் அந்த மீரா அவங்களுடைய போட்டோ எடுத்து பாக்குறாரு நம்ம ஹீரோ. அவங்களுக்கு பக்கத்துல ஒரு பொண்ணு இருக்கா. அந்த பொண்ணு தான் மூர்னி. அந்த பொண்ணு தானே சின்ன வயசுல காணாம போயிட்டான்னு நாங்க நினைச்சிட்டு இருக்கோம் அப்படின்றத யோசிச்சுட்டே இருக்கும்போது இப்ப ரத்த கலரே அந்த அஸ்பி வரான். கையில அந்த சின்ன பையனை தூக்கிக்கிட்டு இதை நான் தெரியாம பண்ணிட்டேன் அப்படின்றத சொல்றான். ஓகே பையன் கிடைச்சிட்டான், முதல்ல நம்ம இங்க இருந்து கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆர்ஃபனேஜை விட்டு வெளியில ஓடி வராங்க. வெளியில ஓடி வந்தா கார் மேல அந்த பொண்ணு அந்த ஹைஜீனிக்கா இருந்தது அந்த பொண்ணு நின்றுட்டு இருக்கு. பேய் பிடிச்ச மாதிரி பேசிட்டு இருக்கு. எல்லாருமே ஒன்னா இருக்கீங்கல்ல, உங்களுக்கு இனி இருக்குடான்ற மாதிரிலாம் பேசிக்கிட்டு அவளுடைய தலையை அந்த கார்ல இடிச்சுக்கிட்டு அவ சாவுறா. இப்ப எல்லாரும் திரும்பி தூரத்துல பாக்குறாங்க. ஒரு கருப்பு உருவம் நின்றுட்டு இருக்கு. அப்படியே பறந்து வந்து கார் மேல லேண்ட் ஆகுது. யாருன்னு பார்த்தா ஒரு கொடூரமான சூனியக்காரி. இவ வேற யாருமே கிடையாது, அந்த மூர்னி அப்படின்ற ஒரு பொண்ணு சின்ன வயசுல காணாம போயிருப்பால இவ வந்து இந்த மிரா அவங்களுடைய பொண்ணு. உங்க அம்மாவை கொன்னு புதைச்சதை பார்த்த அந்த சின்ன பொண்ணு அங்க
இருந்து ஓடியே போயிட்டு இருப்பா. உங்க அம்மாவை கொன்னவங்களை ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்காக இத்தனை வருஷமா வந்து பிளாக் மேஜிக்கை பிராக்டிஸ் பண்ணி இதெல்லாம் பிளான் பண்ணி இப்ப வேட்டையாடிட்டு இருக்கா. இப்ப எல்லாமே பிளாக் மேஜிக் தான் அப்படியே நம்ம ஹீரோட கழுத்தை புடிச்சு நெரிச்சிட்டு இருக்கா. அப்படியே இப்போ நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்கன்னா இந்த சூனியாக்காரியை அட்டாக் பண்ணலாம்னு சொல்லிட்டு வராங்க. இங்க ஒரு ட்விஸ்ட் என்னன்னு பார்த்தா நம்ம ஹீரோயினை பின்னாடில இருந்து அந்த ராணி அப்படின்ற சின்ன பொண்ணு போட்டு அடிக்கிறா. என்னன்னு பார்த்தா இந்த மூர்னி இருக்காங்கல்ல இந்த சூனியாக்காரி, அவங்களுடைய பொண்ணு தான் இந்த ராணி. ஒரு ஸ்பையா இருக்கட்டும்னு சொல்லிட்டு தான் வந்து அவங்க இந்த ஆர்ஃபனேஜ்ல வந்து விட்டுட்டு போயிட்டு இருப்பாங்க. இப்ப நம்ம ஹீரோயின் மயக்கத்துல இருந்து எழுந்துக்கத்தை காட்டுறாங்க. இப்ப ரொம்பவும் கொடூரமான ஒரு விஷயத்தை இந்த படத்துல காட்டுவாங்க. ரொம்பவும் அருவருப்பா பயமா இருக்கும். என்னன்னா ஒவ்வொரு ரூம்ல இருந்தும் அலறல் சத்தம் கேக்குது. ரொம்பவும் கொடூரமான அலறல் சத்தம். ரூம்ல போய் எட்டி பாக்குறாங்க. அந்த ஹைஜீனிக்கா இருந்தால அந்த பொண்ணு உடம்பு ஃபுல்லா பூச்சி புழு எறும்புகள் சொல்லிட்டு அவளை முச்சிட்டு இருக்கு. இந்த ரூம்ல பார்த்தா அந்த ஹீரோவோட ஃப்ரெண்டு அவன் கை காலெல்லாம் அப்படியே முறுக்கிட்டு சாகுற மாதிரி கத்திட்டு இருக்கான் வலி தாங்க முடியாம. இன்னொரு ரூம்ல இன்னும் பயங்கரமா அலறல் சவுண்ட் கேக்குது. என்னன்னு பார்த்தா அந்த வீட்டு வேலைக்காரங்க அந்த பசங்கன்னு சொல்லிட்டு முட்டி போட்டுன்னு உட்காந்துட்டு இருக்காங்க. கொதிக்க கொதிக்க தண்ணி அவங்க மேல ஊத்திட்டு இருக்கு. இதெல்லாம் வெளியில இருந்து ஹீரோயின் பார்த்துட்டு கதறாங்க. இவங்களுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. இங்க நம்ம ஹீரோயினோட ஃபேமிலி அவங்க பசங்களுக்கு சவுக்கடி விழுந்துட்டு இருக்கு. உடம்பு ஃபுல்லா ரத்தம் தெறிக்க தெறிக்க கிட்டத்தட்ட ஒரு நரகமே அந்த ஆர்ஃபனேஜ்ல இருக்கு. அப்படியே கத்திக்கிட்டு ஏண்டி இப்படி பண்ற அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூம்குள்ள போறாங்க. அங்க போய் பார்த்தா இந்த ஆர்ஃபனேஜோட ஓனர் வந்து பயங்கரமா அடிச்சு உட்கார வச்சிருக்காங்க ஒரு சேர்ல. பக்கத்துல நம்ம ஹீரோயின் உட்கார வச்சிருக்காங்க. நம்ம ஹீரோயின் போட்டு என்ன நடக்குதுங்க அப்படின்றத கத்திட்டே இருக்கும்போது நம்ம ஹீரோயின் தூக்கி அடிக்கப்படுறாங்க. அப்படியே இப்ப கீழே விடுறாங்க. யாராலையுமே அசைய முடியல. இப்பதான் அந்த மூர்னியோட என்ட்ரி ரொம்பவும் கொடூரமா வந்து நிக்கிறா. எங்க அம்மா எனக்கு மூர்னின்னு பேர் வச்சாங்க. நான் ரொம்ப புனிதமா இருக்கணும், யாரும் என்ன தொடக்கூடாதுன்னு நினைச்சாங்க. மத்த பொண்ணுங்க மாதிரி என்னையும் காப்பாத்தணும்னு நினைச்சாங்க. ஆனா இவன் என்ன விட்டு வைக்கல. இந்த இடத்துல இருக்கிற பொண்ணுங்களை காப்பாத்துறதுக்கு எவ்வளவு ட்ரை பண்ணாங்க. கடைசியில எங்க அம்மாவே கொன்னுட்டாங்க. உங்களெல்லாம் பழி வாங்கறதுக்காக தான் நான் வந்திருக்கேன் போது இப்ப ஹீரோயின் கெஞ்சுறாங்க. எங்களுக்கு இதெல்லாம் தெரியாது, நாங்க வேணும்னே பண்ணலன்னும் போது உன் புருஷன் தெரிஞ்சே தானே என்னோட அம்மாவை புதைச்சான் அப்படின்றத சொல்லுது. அது அப்படின்னா எங்களை தண்டிச்சுக்கோ, ஏன் எங்க குழந்தைங்களை தண்டிக்கிறேன்னும் போது அந்த வலி உங்களுக்கு தெரியணும்ல. நம்ம லவ் பண்ண ஒருத்தங்களை நம்ம கண்ணு முன்னாடியே சாவடிக்கும் போது எவ்வளவு ஒரு வலி வரும்னு சொல்லிட்டு இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க. சரி ஓகே, அந்த பஸ்ல இருக்க குழந்தைகளை ஏன் சாகடிச்சேன்னும் போது உங்க இங்க இருந்து கஷ்டப்படுறதுக்கு சாகுறதே மேல் அப்படின்ற மாதிரி சொல்லுது. அது இப்போ அந்த மூர்னி என்ன சொல்றாங்கன்னா, நீங்க எல்லாம் செத்து நரகத்துக்கு போவீங்களான்றது எனக்கு தெரியாது, ஆனா நீங்க உயிரோட இருக்கும் போதே நரகத்துல இருக்கணும், அதை நான் கன்ஃபார்ம் பண்ணணும், அதனாலதான் உங்களை நான் இங்க வர வச்சேன். இதுக்கப்புறம் இந்த நரகத்துல தான் நீங்க இருக்க போறீங்கன்ற மாதிரிலாம் பேசிட்டே இருக்காது. இப்ப நம்ம ஹீரோயின் பயங்கரமா கெஞ்சுறாங்க, தயவு செய்து எங்களை விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு. சரி ஓகே, ஒரு ஆப்ஷன் தரேன், புருஷனை நீ கொன்று அப்படின்றத சொல்லும் போது ராணி பொண்ணு என்ன பண்றான்னா, இந்த ஓனர் அடிச்சு உட்கார வச்சிருக்காங்களே அவங்க உடம்புல இருந்து கத்தி எடுத்துட்டு வந்து நம்ம ஹீரோயின் முன்னாடி போடுறா. நம்ம ஹீரோனும் கையில கத்தி எடுத்துக்கிறாங்க. கொல்லு, உன் ஹஸ்பண்டை கொல்லுன்ற மாதிரி சொல்லிட்டே இருக்கும்போது நம்ம ஹீரோவும் சொல்றாரு, என்னை கொண்டுடு, பசங்களை காப்பாத்து அப்படின்றத சொல்லிட்டே இருக்கும்போது நம்ம ஹீரோயின் கண்ணை மூடிக்கிட்டு வெட்டலான்னு சொல்லிட்டு ஓங்குறாங்க. லாக் ஆகி போயிருக்க ஹீரோயின் உடம்பு, ஹீரோ உடம்பு எல்லாமே ரிலீஸ் ஆகுது. என்னன்னு பார்த்தா இந்த சூனியக்காரிக்கு பின்னாடி நம்ம சின்ன பையன் ஹக்கி ஒரு ஸ்க்ரூ டிரைவர் வச்சு முதுகுலயே குத்திடுவான். வலி தாங்காம தடுமாறுற நம்ம சூனியக்காரிய கழுத்திலே ஒரு வெட்டு வெட்டி தலையை துண்டாக்குறாங்க நம்ம ஹீரோயின். இப்ப அந்த ராணி பொண்ணு கத்துற, எங்க அம்மாவை கொண்டுட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க புடிச்சுக்கிறாங்க. முதல்ல நம்ம இங்க இருந்து தப்பிக்கணும் அப்படின்றத பேசிட்டே இருக்கும் போது இப்ப அந்த தலை வெட்டப்பட்ட முண்டை மட்டும் தனியா எழுந்துக்குது. இப்படி எல்லாம் என்ன அழிச்சிடலான்னு பாத்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவளுடைய தலையை எடுத்து அவளே பிக்ஸ் பண்ணிக்கிட்டு இப்ப கிட்ட வரா. இப்ப நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்கன்னா, அங்க ஒரு மெழுகுவத்தி மாதிரி இருக்கு, அதை தூக்கி அவ மேல அடிக்கிறாங்க. இப்ப அவளோட உடம்பு பத்திக்கிட்டு எரியுது. சூனியக்காரி பயங்கரமா கதறிட்டு இருக்கா. நம்ம முதல்ல இங்க இருந்து தப்பிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருந்து தப்பிக்கிறாங்க. அப்ப அந்த சூனியக்காரி என்ன பண்றான்னா, இதுங்கதான் தப்பிச்சு போயிடுச்சு, அந்த ஆர்ஃபனேஜோட ஓனரை கட்டி போட்டு வச்சிருக்காங்க. அப்படியே அந்த எரிஞ்ச உடம்போட அவர் மேல விழுந்து அவரையும் சேர்த்து எரிச்சிடுது. அவ்வளவுதான். இப்ப இவங்க தப்பிக்கிறாங்க. இப்ப அப்படியே கட் பண்ணி சில மாதங்களுக்கு அப்புறமான்றத காட்டுறாங்க. ஹக்கி இருக்கால, அவனை பிக்கப் பண்றதுக்கு வந்து நம்ம ஹீரோயினும் கூடவே அந்த சிட்டி அப்படின்ற ஒரு பொண்ணும் வராங்க. ஹக்கியை பிக்கப் பண்ணிக்கிட்டு நம்ம மாமன் அங்கிள் உனக்காக குக்லாம் பண்ணிட்டு இருக்காரு, சீக்கிரமா வீட்டுக்கு போலாமா அப்படின்றத பேசிட்டே இருக்கும்போது திடீர்னு சவுண்ட் எல்லாம் கம்மியாகுது. இப்ப நம்ம ஹீரோயின் அந்த காரோட மிரர்ல பாக்குறாங்க, பின்னாடியே அந்த மூர்னியோட கருப்பு உருவம் நின்னுட்டு இருக்கு. வெளியில இறங்கி பாக்குறாங்க, யாருமே இல்ல. சோ இப்போ இது மூலமா என்ன சொல்ல வராங்கன்னா, அவங்க அங்க இருந்து தப்பிச்சிட்டாங்க, ஆனா இந்த மூர்னியோட ஆவி இன்னும் மூர்க்கத்தனமா சுத்திட்டு இருக்கு உங்களை பழி வாங்குறதுக்காக அப்படின்ற மாதிரி இந்த கதையை முடிக்கிறாங்க. ஆக்சுவலி இந்த படம் தாய் லாங்குவேஜ்ல மட்டும் தான் இருக்கு. உண்மையா சொல்லணும்னா இது ரொம்பவும் அருவருப்பான, ரொம்ப டிஸ்டர்ப்டான ஒரு படம்.